எனக்கு ஒரு சந்தேகம்டா, உனக்கு சிங்களம் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், நாங்கள சிங்கள ஏரியாவில் இருந்தான். எனக்கு கொச்சிக்காக்கு என்னடா சொல்ற சிங்களத்தால? சிங்களத்தால இதுக்கு மாலு மிலிஷன் சொல்ற மாதிரி. மாலு மிலிஷன்? மாலு வந்து என்னடா? மாலு வந்து என்ன மீன்? மீன் மிரிசண்டா? மிரிசண்டா கொச்சிக்கா. கொச்சிக்கா அதுல என்ன சந்தேகம்? நீ போட்டு வேலையை பாரு. இல்ல கொச்சிக்கா இந்த இருக்கு. ஓ மீன் எங்கடா? அடிப்பாடி தலை உடையிறதுக்கு. அப்ப நீ ஏமாத்துறா? அப்ப நீ பொய்யா செஞ்சாராங்க மாலு மிலிஷன்? அட பேயா சிங்களத்துல இதுக்கு மாலு மிலிஷன் சொல்றேன். போய் சொல்லாம கொச்சிக்கா எப்படா மாலு மிலிஷன் பானே சிங்களத்தால? உனக்கு சிங்களம் தெரியுமா? எனக்கு தெரியாதவட கேட்க. அது தெரியாது சொல்லி தந்தா கேளு. வேலடை என்னென்ன போட்டு குழப்பிட்டு பாடு நீங்கடா. யார் ரோட்டால கேட்டா சொல்லணுமாடா? அது சரிடா, மாலு மிலிஷன் சொல்றடா. அதான்டா திருப்பி திருப்பியே மாத்தாங்க. சரி இப்ப என்ன பிரச்சனை? அப்ப மாலு வாங்க மீனங்க மிரிசி கொச்சிக்கா நிக்கி மீனங்க. அப்ப இப்ப கொச்சிக்கா கையால சொத்தை அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். உண்மையாவே சிங்கத்தை மாடு மிரிச்சு தானே இருக்கு. மாலு மிலிஷ் தான் சிங்கள கப்பு தான் சொல்லுவாள். சிங்கள கப்பு தான். அப்பே தமிழ சொல்ற கொச்சிக்கா இந்து உனக்கு பைத்தியம் முத்திட்டு இங்க வா வேலை செய்யவா இன்றைக்கு. சரியா கொச்சிக்கா வந்துக்கறி எனக்கு நீ இதுக்கு ஒழுங்கான விலை செல்லாம நீ வேலை செய்ய விட மாட்டேனா? வேற பேரு மாலு மிலிஷ் தான்டா. அப்ப மீனக்காரு பாரு மீன் இருக்கியா அல்ல பாரு. நீ வேலைக்கு வந்தே சிங்களம் படிக்க வந்த? அடே வேலை செய்யலாம் இல்ல பழகணும். சிங்களம் பழகணும், இங்கிலீஷ் பழகணும். இப்படி என்ன தமிழ் பழகணும். வெளிநாட்டுக்கு போனா ஹிந்தி மலையாளம் கேரளா பாஷை பழகிறமா இல்லையா? இதையும் முடிவு செய்யலாம். மூட போலாம்.